ஹாய் ராச்சல் குட்டீஸ், நான் உங்க தேவா சீரு கியூட் பேபிஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் பண்றது தமிழ்ல தான் இருக்கும், மலையாளத்துல இல்லை. உங்களுக்கு பிடிச்சேன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க எப்படி இருக்கு வாய்ஸ்ன்னு. அங்கங்க மிஸ்டேக் வரும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ்ல வாய்ஸ் ஓவர் பண்றேன். ஓகேண்ணா, இன்னைக்கு நம்ம பண்ண போற ஸ்டோரியே ஒரு கியூட்டான ஸ்டோரி தான், அவர் ட்வின்ஸ் வைஃபி. ஓகே, இதுல கேதா டபுள் வெர்ஷன்ல இருக்கும், ஜேகே ஜிமின்தா மெயின் லீடா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சனா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தடுத்த வாட்டிலும் இது மாதிரி வாய்ஸ் ஓவர் தமிழில் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் தமிழில் கொஞ்சம் ஸ்டோரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். தமிழ் எங்கேயாவது மிஸ்டேக் வந்தேன்னா மன்னிச்சிருக்கேன். இப்போவே நான் சாரி கேட்குறேங்க உங்ககிட்ட. ஓகே, அவங்களுக்கு பக்கா ஃபீல் கொடுக்கணும்னு ஆசை விடுறேன், அதனால தான் இந்த வாய்ஸ் ஓவர் தமிழில் பண்ணுறேன். மலையாளத்தில் பண்ணால் அவ்வளோ செட் ஆகலை, அதனால தான். ஓகேண்ணா, நான் நிறைய ஒன்றும் பேசுறதில்ல, கொஞ்சம் தான். ஓகே, பாய்டா. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, பாய்டா. கண்ணா ஏட்டதி அம்மேண்டே அவங்க ஜோல்சியரை பார்க்கறதுக்கு போயிருக்கிறாங்க. ஜோல்சியரை എന്തിന്? அது உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் எடுக்கிறதுக்கு. ആ ആരുടെ എൻഗേജ്മെന്റ്? ആരോട് ചോദിച്ചിട്ട്? கண்ணா, என்ன நீ சொல்லுங்க. கண்ணா, அப்பாவும் அம்மாவும் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த எந்த டிசைட் இது? கண்ணா, அவங்களோட மேரேஜ். என்னோட மேரேஜா? அதானே நான் கேட்டேன், யார்கிட்ட கேட்டுட்டு நீங்க எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறேன்னு. கண்ணா, அது அது എന്താ പറയുക, அது ஆரா பெண்ணு? அது அது என்னோட தங்கச்சி தான். தங்கச்சியா? ஓ, ட்வின் சிஸ்டர். ஆமா, எனக்கு பிடிக்காதா நீ? கண்ணா, ஏன்? നീ ആരെയാவது ലവ് பண்ணிட்டு இருக்கிறியா? ഞാൻ ആരെയും പ്രണയിക്കുന്നൊന്നുമില്ല. എനിക്ക് ഈ கிராமத்துல பெண்ணுங்களை இஷ்டமല്ല, அதில் என்ன கிட்டத்தும் இல்லை. கண்ணா, அப்படி சொல்லாத. ஒரு வாட்டி, ஒரே ஒரு டைம் வந்து பாரு, பிடிக்கலன்னா விட்டுறலாம். ஒரே ஒரு வாட்டி. சரி, நான் வந்துடுறேன், வந்து தொலைகிறேன். கண்ணா, இப்படி பேசாத, കഷ്ടமா இருக்குது. എന്ത് കഷ്ടം? നിങ്ങൾക്ക് കഷ്ടമായിരിക്കും, എനിക്ക് അതിനെക്കാട്ടും കഷ്ടം. നിങ്ങളങ്ങ് തീരുമാനിച്ചാൽ മതിയോ എല്ലാവരും കൂടി ചേർന്നിട്ട്? ഞാൻ എന്ത് ചെയ്യണം, എങ്ങനെ നിൽക്കണമെന്നൊക്കെ ഞാനാ തീരുമാനിക്കുന്നത്. ദാ ഇന്ന് നോക്കി, അച്ഛൻ എവിടാണ്ട് പോകണമെന്ന് പറഞ്ഞിട്ട്, അച്ഛൻ്റെ ഓഫീസിൽ ഞാൻ പോകണമെന്ന് പോലും, ഏതാണ്ട് ഒരു മീറ്റിംഗ് ഉണ്ടെന്ന് പോലും, അത് ഒഴിച്ചുകൂടാൻ പറ്റാത്തത് കൊണ്ട് ഞാൻ തന്നെ പോകണമെന്ന്. നിങ്ങൾക്ക് തന്നെ അറിയാലോ, എനിക്ക് ഈ ഓഫീസ് ഒരു കോപ്പ് ഇഷ്ടമല്ല. എൻ്റെ ലൈഫ് എന്ന് പറയുന്നത് ഇതൊന്നും അല്ല. എൻജോയ്മെൻറ്റ് ചെയ്യേണ്ട ടൈമാണിത്. ചുമ്മാ തലയിൽ തലവേദന എല്ലാം എടുത്ത് വെക്കാൻ എന്നെ കൊണ്ട് പറ്റത്തില്ല. ഇന്നൊരു ദിവസത്തേക്ക് ഞാൻ മാത്രം പോവും, அது கழிட்டு ഞാൻ போகத்தில்ல. ஓகே, சரி கண்ணா, உனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுடு, பிரச்சனை இல்லை. அதேதான், எனக்கு கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லை. கண்ணா, அப்படி சொல்லாத. சரி, சொல்ல மாட்டேன். நான் வந்து பார்த்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். உங்க மனசை நீங்க கஷ்டப்படுத்தாதுங்க, ஓகேயா? சரி கண்ணா, நான் போறேன். എടാ അഖിൽ, ഓ ആരെ കേട്ടണോ? നിങ്ങൾ ഉണ്ടായിരുന്നോ? ഓഫീസിൽ പോയില്ലേ? ഇല്ലടാ, അച്ഛൻ പറഞ്ഞിട്ട് പോയി നിന്നെ കൂടെ കൂട്ടിക്കൊണ്ട് പോകാൻ. നിന്നെ ഓഫീസിൽ ഡ്രോപ്പ് ചെയ്തിട്ട് ഞാൻ ഓഫീസിൽ പോയാൽ മതിയെന്ന്. ഓ, അങ്ങേരെ വിചാരം ഞാൻ അങ്ങേരെ കൊച്ചുകുട്ടിയാണാ? എനിക്ക് ഡ്രൈവ് ചെയ്യാൻ അറിയില്ല? നിങ്ങളുടെ സപ്പോർട്ട് ഉണ്ടെങ്കിൽ എനിക്ക് പോകാൻ പറ്റൂ. എടാ, എന്താ നീ ഇങ്ങനെയൊക്കെ സംസാരിക്കുന്നേ? എടാ, ഞാൻ നിന്റെ ചേട്ടനാണ്, ബട്ട് ചേട്ടൻ്റെ സ്ഥാനത്ത് നിൽക്ക്, ഞാൻ കുട്ടിയൊന്നുമല്ല. എടാ പ്ലീസ്. ശരി, പ്ലീസ്. ഇത് പറഞ്ഞു എന്നെ എനിക്ക് വാ. എടാ, ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കഴിക്കുന്നില്ലേ? എനിക്ക് വേണ്ട, നിങ്ങൾക്ക് വേണമെങ്കിൽ നിങ്ങൾ കഴിച്ചിട്ട് വാ, ഞാൻ നേരത്തെ കഴിച്ചു. എനിക്ക് വാ. കണ്ണാ, എന്നാ ബനാന മിൽക്ക് செஞ்சு வச்சிருக்கேன். എനിക്ക് വേണ്ട, ആവശ്യത്തിലുള്ളത് തന്നെ തന്നു കഴിഞ്ഞു. എങ്ക சொல்லு പൊണ്ടാട്ടി, നിങ്ങൾ കൊഞ്ചി കൊഴാൻ ഇങ്ങോട്ട് വരുന്നുണ്ടാ? പെണ്ണുമ്പളെ കണ്ടാൽ ഞാൻ ഉടനെ തുടങ്ങും റൊമാൻസ്. നില്ലടാ, ഞാൻ വരുന്നടാ. என்ன பொண்டாட்டி சொல்லு, எனக்கு நீங்க சொல்லுங்க அவங்கிட்ட,
நான் சொன்னா அவன் என்கிட்ட ரொம்ப திட்டுவான். ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன், போற வரையில நான் பேசுறேன், சரியா? அவன் ஏதாவது சொல்லி உன் மனசு கஷ்டப்படுத்திட்டானா அவனுக்கோசம் நானே உங்ககிட்ட சாரி கேட்குறேன். ஏய் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல, அவன் என் குழந்தை நார்ல. இதுதான் என் பொண்டாட்டி. ലവ് യു ഡി, ലവ് യു. ഏട്ടാ നിങ്ങൾ വരുന്നുണ്ടോ? ലവ് യു. എടാ ഒന്ന് അടങ്ങടാ. എന്തടാ നിന്റെ സ്വഭാവത്തിൽ ഈ മാറ്റം വരുന്നേ? പിന്നെ നിങ്ങൾക്ക് തന്നെ അറിയത്തില്ല ഏട്ടാ, എനിക്ക് ഈ ജോലിയൊന്നും ഇഷ്ടമല്ല. എനിക്ക് ഓഫീസിൽ പോകുന്നതേ ഇഷ്ടമല്ല. അതുവരെ ഇന്ന് ഏതാണ്ട് അർജന്റ് മീറ്റിംഗ് ഉണ്ടെന്ന് പോലും ഞാനൊന്നും പ്രിപ്പയർ ചെയ്തിട്ടില്ല. എനിക്കറിയത്തില്ല എന്താ പുല്ല് ചെയ്യേണ്ടതെന്ന്. ഏട്ടാ ഇതാ അച്ഛനെല്ലാം ഫയലിലാക്കിയിട്ട് എനിക്ക് തന്നിട്ടുണ്ട്. ഓ, ഇതിലും എനിക്കൊരു ഡിസിഷൻ എടുക്കാൻ പറ്റത്തില്ല. ആ എഴുതി കൊടുത്ത് സ്ക്രിപ്റ്റ് അവിടെ കൊണ്ട് വായിച്ച് കേൾപ്പിച്ച് അതിനുള്ള ഓർഡറിന് സെയിം ചെയ്ത് കൊടുക്കാതെ ഇതാ ഞാൻ പോത്തില്ലെന്ന് പറഞ്ഞു. എൻ്റെ ഫാഷൻ ഇതല്ല. എൻ്റെ ഫാഷൻ, എൻ്റെ ഡ്രീം മ്യൂസിക്കാണ്. മ്യൂസിക് അത് നിങ്ങൾക്ക് ആർക്കും ഇഷ്ടമോ? നിങ്ങൾ ആരും എന്താ എന്നെ മനസ്സിലാക്കാൻ ശ്രമിക്കാത്തേ? ഞാൻ കൊച്ചുകുട്ടിയാണോ? കുഞ്ഞുനാൾ മുതൽ എന്നെ എല്ലാം അടിച്ചേൽപ്പിച്ച് എൻ്റെ എനിക്കറിയാം. അറിയാലോ, എങ്കിൽ പിന്നെ വായു മൂടിയിട്ടേ. വാ എടാ, എനിക്ക് നിന്റെ അടുത്ത് കാര്യം പറയാനുണ്ട്. ഇനി എന്താ? അത് നീ വണ്ടി എടു, ഞാൻ പറയാം. ആ ഇതെങ്കിലും പറഞ്ഞല്ലോ വണ്ടി എടുക്കാൻ. മറ്റേ നിങ്ങൾ തന്നെ ഓട്ടിച്ചോണ്ട് പോകുന്നത് എന്നെ ട്രെയിൻ സീറ്റിൽ കേട്ടില്ല. ഇല്ലെങ്കിൽ നോക്കുക, നീ കാറ് തരും, അതിലൊരു ഡ്രൈവറിനെ തരും. എന്തോ മുമ്പാണോ അതൊക്കെ? എന്താ കൊച്ചുകുട്ടിയാ? എടാ കണ്ണാ പറ, നീ വണ്ടി ഇടും. കണ്ണാ ആ പറ, ഇപ്പൊ നീ കൂളായോ? ആ പറ. എടാ അടുത്ത ആഴ്ച തൃതികയുടെ വീട്ടിൽ പോവാ. പോയിട്ട് വാ, സന്തോഷം. അതൊക്കെ പോട്ടെ, അവര് നിങ്ങളായിട്ടുള്ള ശത്രുതയൊക്കെ മാറിയോ? അതൊക്കെ മാറിയടാ. ഓ, അവള് പ്രഗ്നന്റ് ആണെന്ന് പറഞ്ഞപ്പോ അവളെ കാണണമെന്ന് പറഞ്ഞു. അതുകൂടാതെ വേറൊരു ഹാപ്പിയസ്റ്റ് ആയിട്ടുള്ള മൊമെന്റും വരാൻ പോവാ. എന്ത് മൊമെന്റ്? അത് എന്താടാ പറ. എടാ നിന്റെ എൻഗേജ്മെന്റ് ഫിക്സ് ചെയ്തു. എൻഗേജ്മെന്റ് ഫിക്സ് ചെയ്തു? ആരുമായിട്ട്? അത് ദിയയുടെ സിസ്റ്ററായിട്ട്. എന്ത്? എന്നെ കൊണ്ട് പറ്റത്തില്ല. എന്താടാ? എനിക്കിഷ്ടമല്ല. ഞാൻ കല്യാണം കഴിക്കേണ്ട പ്രായമായിട്ടില്ല. അത് നീ അങ്ങ് പറഞ്ഞാൽ മതിയോ? മുഖിൽ കൂടെ പല്ല് മുളയ്ക്കാറായല്ലോ. മുഖിൽ കൂടെ പല്ലോ വേറെ എന്തെങ്കിലുമൊക്കെ മുളച്ചോട്ടെ, എനിക്ക് ഇഷ്ടമല്ല. കാരണം ഞാൻ ആരെങ്കിലും പ്രേമിക്കുന്നുണ്ടോ? ഞാൻ ഒരുത്തിയും പ്രേമിക്കുന്നില്ല. പിന്നെന്താ? എനിക്ക് എൻജോയ്മെന്റ് ചെയ്യേണ്ട ടൈമായത്. എൻ്റെ ലൈഫ് എനിക്ക് സ്പോയിൽ ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. കല്യാണം കഴിച്ച് ഉത്തരവാദിത്തം ഏറ്റെടുക്കാൻ പറ്റത്തില്ലെന്ന്. എടാ അടുത്ത ആഴ്ച പോയിട്ട് നമുക്ക് പെങ്കുച്ചിനെ ഒന്ന് കാണാം. കണ്ടിട്ട് ഇഷ്ടമായെങ്കിൽ കല്യാണം നടത്താം, അല്ലെങ്കിൽ നമുക്ക് വേണ്ടെന്ന് വെക്കാം. എന്നിട്ട് കല്യാണം എപ്പോഴാ? അത് നിനക്ക് ഇഷ്ടമായെങ്കിലല്ലേ ഉള്ളൂ. ഓ, ഇഷ്ടമായെങ്കിൽ എൻഗേജ്മെന്റ് കഴിഞ്ഞാൽ 2 ദിവസം കഴിഞ്ഞിട്ട് കല്യാണം നടത്താം. ഓ ശരി. അങ്ങനെ നെക്സ്റ്റ് വീക്കും ആവുന്നു. അവർക്ക് നാട്ടിൽ പോണ ഡേയുമായി. അവർ ഫുൾ ഫാമിലി തൃതിയയുടെ നാട്ടിലേക്ക് റീച്ച് ആയിട്ടുണ്ട്. അവിടെ തൃതിയയുടെ ഡാഡിയാണ് അവരെ കൂട്ടിക്കൊണ്ടുപോകാൻ വന്നത്. അവിടുത്തെ ആചാരങ്ങളും കാര്യങ്ങളും എല്ലാം വ്യത്യാസമായുണ്ട്. നമ്മുടെ അഖിലിന് അതൊരു പിടിക്കാത്തൊരു ഒരുമാതിരി ഒരു ആറ്റിറ്റ്യൂഡിലിട്ട് നിൽക്കുകയാണ്. മോളെ திருதிய, அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். டயர்ட்னஸ் ஏதாவது ஃபீல் ஆகுதா? ஓ, டயர்ட்னஸ் ஃபீல் ஆனந்தோ. அடங்கடா, வாங்க மாப்பிள்ள போகலாம். வாங்க சம்மந்தி போகலாம். வரேங்க சம்மந்தி, வரேன். எப்படி இருந்துச்சு ஜேர்னி எல்லாம்? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு சம்மந்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரி, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். ஏன்னா நீங்க ரொம்ப டயர்ட்னஸ்ல இருப்பேன்னு தெரியும். லாங் ஜர்னி வேற. அப்படி ஒண்ணும் இல்ல சம்மந்தி. நாங்க அப்பப்போ போயிட்டு வர்றவங்க தானே, எல்லா இடத்துல. அதுவும் சரிதான். ம். கிராமத்துக்காரன் எங்க நெறைய. இதக்க. என்னப்பா? என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இது உங்க சின்ன பையன் கிருதிகாவுக்கு பார்த்த பையன் தானே? ஆமா சம்மந்தி. இதுதான் என்னுடைய சின்ன பையன். பேரு அகில் யசோதர். അഖിൽ യശോധർ. ഓക്കെ, വാപ്പാ വാപ്പാ പോലാ. ഇവിടെ ഇങ്ങനെ അവിടെ പിന്നെ അന്നേരം ചെല്ലുമ്പോ എന്ത് വരയ്ക്കും, ഒളിപ്പിച്ചോണ്ട് നിൽക്കുവോ? ഓ മയിര്. അങ്ങനെ അവരെ വീട്ടിൽ റീച്ച് ആയിട്ടുണ്ട്. അവിടെ തൃതീയയുടെ പാട്ടിയും അമ്മയും അവർക്ക് വേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യായിരുന്നു ആരതി എടുക്കാൻ വേണ്ടി. ഇതെല്ലാം പുതിയ പുതിയ അനുഭവമായിട്ട് അവന് ഫീൽ ആവുന്നുണ്ട് നമ്മുടെ അഖിലിന്. ബട്ട് അവൻ അത് മുഖത്ത് കാണിക്കുന്നില്ല. ഇതെന്തൊരു ആചാരങ്ങളാ ഇങ്ങനൊക്കെ? ആരത്തി എടുക്കുന്ന എന്തിനാ അവര്? ഞാൻ അതിനെ കുറിച്ചൊക്കെ തലക്കെടുക്കണേ. എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്തിട്ട് പോട്ടെ. എടാ ചേർന്നേക്ക്. വാ, വാങ്ങ മാപ്പിള, വാങ്ക വാങ്ക. ഓ വരുവാ വരുവാ. മാപ്പിളയാ? கல்யாணம் போலும் ஃபிக்ஸ் ஆயிடல, അതിന് முன்னே மாப்பிள்ள கூப்பிடல. அம்மா, கிருதிகா எங்க? அவ பக்கத்துல தான் இருக்குமா. அவ என்னமோ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. டான்ஸா? இப்பவும் அவன் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காளா? ஆமா, நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குமா, ஏதோ ப்ரோக்ராம் ஏதோ இருக்குது, அதுக்கு இவளோட டான்ஸ் இருக்குது. ஓ அப்படியா? செம்மையா இருக்கே. இன்னும் அவ டான்ஸ் கத்துட்டு இருக்கிறாளா? இல்லம்மா, எல்லாமே முடிஞ்சிச்சு. அவ அதுல எல்லாமே டிப்ளமா எடுத்திருக்குது. டிப்ளமாவா? ஆமா, டான்ஸ்ல அவ டிப்ளமா எடுத்திருக்கா. ஓ நைஸ். எங்க? அம்மா, அவன் என் மேல கோவமா இருக்காளா? கோவம் ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நீ போய் பார்த்துட்டு பேசு. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவளுக்கு, உனக்கும். ஏன்னா உன் மேல சின்னதா ஒரு கோவம் மாதிரி காட்டும். போய் கோவம்தா, ஒண்ணுமே நீ மனசுல எடுத்துக்காத. இந்த டைம்ல நீ டென்ஷன் ஆகக்கூடாது, தெரியும்ல. உன் வயித்துல ஒரு பாப்பா வேற இருக்குது. ஆமா, இப்போ எவ்வளவு மந்த்ஸா இருக்குது? 6 மந்த்துமா? ஓ அப்படியாம்மா? எப்படி என் பேரா அந்த பேத்தி எப்படி இருக்காங்க வயித்துல? நல்லா தான் இருக்காமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ள, உங்களுக்கு எங்க ஊரெல்லாம் பிடிச்சிருக்குதா? எங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஆமா ஆமா, உங்களை எல்லாம் பிடிச்சிருக்குது. உங்க ஊரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தியா எப்பவும் சொல்லும், இந்த ஊர்ல இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு. அப்ப எல்லாம் ஆசை உங்களை வந்து பார்க்கணும், இந்த ஊர்ல எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு. இப்போதான் அதுக்கெல்லாம் ஒரு இதாயிரத்துக்கு. ஓ சரி சரி, இன்னும் நீங்க இங்கத்தானே இருக்க போறீங்க. கிருதிகாவுக்கும் நம்ம அகிலுக்கும் கல்யாணம் இல்ல? കല്യാണമോ? അവരങ്ങ് തീരുമാനിച്ചാൽ മതിയോ? എനിക്ക് ഇഷ്ടപ്പെടണ്ടേ അവളെ? എന്തെങ്കിലുമൊക്കെ പറഞ്ഞിട്ട് പോട്ടെ, അല്ല എന്താ ചെയ്യാനാ, എന്റെ വീതി. அப்படின்னா நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? சரி சரி, போய் பார்த்துட்டு வா. கண்ணா, நானே, நீ வரியா? கிருதிகாவை பார்க்கலாம். நான் ஒன்றும் வரதில்ல, நான் ஃப்ரெஷ் அப் பண்ணட்டும். ரொம்ப டயர்டா இருக்குது, போய் பத்துக்கணும். சரி, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கா? ஆமா, இன்னைக்குதான். ஓ ரொம்ப டயர்ட்ல இருக்கிறேன். நான் பொண்ணை பார்த்தது கூட இல்லை. என்கேஜ்மெண்ட் அப்பயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிக்குது கண்ணா. எதால் ஓகே, நான் போய் படுத்துக்கிறேன். என்ன டென்ஷன் ஏத்தாதுங்க நீங்க. சரி, நீ போய் படுத்துக்கோ, நான் போய் பார்த்துட்டு வரேன். கிருதிகா, கிருது. ததித்த மனத்தில் உறுதி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா. ஒரு தனித்த வனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா. தனிக்கடல் அலையினில் கதிரவனொளியினை இணையற கழலன கனித்தவா. தியாவா? என்னடிங்க, எப்போ வந்த? இப்பதான்? ஓ,
இப்போ வந்தானா நீ எதுக்கு இங்க வந்த? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்த டைம்ல நீ ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்கணும். உனக்கு தெரியாதா என்ன? லாங் ஜேர்னி வேற, உன் வயிற்றுல பாப்பா வேற இருக்குது. ஏய் அது ஒன்றும் பரவாயில்லடி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். உன்கிட்ட பேசணும்னு ஆசையா வந்தேன். ஓ அப்படியா, சரி உட்காரு. நான் கொஞ்சம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் உட்காரியா? இல்லைன்னா நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. கொஞ்சம் ஒரு தூக்கம் வேற போட்டுட்டு வா. அப்போனா இதை ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இல்லடி, எனக்கு உன் டான்ஸ் பார்க்கணும் போல இருக்குது. ஆடுறியா எனக்கோசரம்? உனக்கு பார்க்கணும் போல இருக்கா? அப்போனா ஓகே, நீ இங்கே உட்காரு. அங்கே போட்டில் தண்ணி இருக்குது, அதை குடிச்சுக்கோ. ஆ சரிடி சரிடி, நீ டான்ஸ் ஆடு. அதான் எனக்கு முக்கியமாக பார்க்கணுன்னு ஆசை. சரி நான் ஆடுறேன், பார்த்துக்கோ. ம் சரி. கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா. ஒரு தனித்த வனத்தில் அனைத்தும் எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா.